வந்து இப்ப அரசியல் வந்திருக்காருல 2026ல வந்து சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறேன் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி உங்களோட கருத்து. நல்லதுதான். நீங்க ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கணும். நீங்க உங்க ஓட்டு நீங்க யாருக்கு ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்? உங்க ஃபேமிலி எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு பண்ணுவீங்களா? எதனால வந்து விஜய் வந்தா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வரணும் தான். இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு விஜய் யாராவது ஒருத்தர் வந்தா அவர் வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். ஏன்னா அது வந்து நிறைய பேர் கூத்தாடி அவர்லாம் சினிமால இருந்து எதுக்கு வரணும், அவர் அரசியல் பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்களே எதிர்கட்சி. அது உங்க கருத்து. அதான் வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு. அது ரூபா புதுசாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு லேடிஸ் அவங்க நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கும் பெஸ்ட் ஆக்டர் பிடிச்சதுல எந்த ஆக்டர்? தளபதி. எதனால தளபதி பிடிக்கும்? அவர் தான் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அவர் என்ன அண்ணன் தான் அவர். அவர் நடிச்ச படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான பிடிச்ச படம் அப்படின்னா மெர்சல் தான். மெர்சலில் எதனால இந்த கண்டென்ட் இருக்கனால மெர்சலோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களா அதுதான். தளபதி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போயிருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? பாலிடிக்ஸில் வந்திருக்காரு 2026 ஜெயிப்புன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம் ஜெயிப்பார். நீங்கள் எந்தெந்த இப்போ இந்த கட்சி கூட கூட்டணி வச்சா ஜெயிப்பார்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருப்பாங்க. தனியாக நின்று ஜெயிப்பது வந்து ரொம்ப கஷ்டம் சுச்சுவேஷனுக்கு. இந்த கட்சி கூட வந்து கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம். அவர் அது தெரில. அவர் தனியாக நின்னாலே சில பேர் ஓட்டு போடுவாங்க நிறைய பேர். அவருக்குள்ள நிறைய விமர்சனம்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி கூத்தாடி சினிமாலேருந்து வந்திருக்காரு, இவரெல்லாம் எப்படி ஜெயிப்பாரு, தாக்கு பிடிப்பாரா, அரசியலுக்கெல்லாம் ஒரு பெரிய களமாச்சு நிறைய விமர்சனம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி உங்களுக்கு? அவர் எது பண்ணாலும் அது திருப்பி சில பேர் பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது, காதில் வாங்கிட்டு காதில் விட்டுறது தான், வேற வழி இல்லை. நாங்கள் ஜெயிப்போம், அவ்வளோதான். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஜெயிப்பாரு சொல்லி அவங்க. ஆமாம், அவர் வந்து இப்போ 2026ல வந்து அரசியல் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்க ஒப்பீனியன்? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிப்பாருன்னு அவர் சொல்லலாம். ஆனால் மக்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஒன்று, இன்னைக்கு இருக்கிற பொசிஷனை வந்து அவர் தனியாக நின்று ஜெயிப்பாருன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுதான் கூட்டணி ஆட்சி வந்தால் ஏதாவது சான்சஸ் இருக்கலாம். இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து உண்மையாகவே மக்களுக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவங்களுடைய அதர் பார்ட்டை விட்டுருவோம், மக்களுக்கு என்ன சேரணுமோ அது வந்து அருமையாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்களும் வந்து பொதுவாகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்குமா என்னன்னு தெரியல. மக்கள் கையில் தான் இருக்கு. அதுவே இல்லாமல் இளைஞர்களோட படம் வந்து எல்லாருமே இளைஞர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டுருவாங்க. எனக்கு கூட விஜயை பிடிக்கும், ஆனால் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து அவங்க அதாவது அரசியல் வேறு, சினிமா வேறு. அதனால தான் இப்போ இந்த கூட்டணி இந்த ஆட்சிக்குள்ள வந்து விஜய் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புலாம் இந்த அது வந்து தெரியல. அந்தந்த கட்சிக்காரங்க தாங்க முடிவு எடுக்கணும். நம்ம உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, விஜய் வந்து நல்லா பண்ணுவார் இந்த கட்சி கூட வச்சா. இல்லை, என்ன பண்ணுவார், எப்படி பண்ணுவார், என்ன வழிமுறைகள் இருக்கு அது தெரியும். மாநாடு கொள்கைகளை அறிவிச்சுட்டா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் 10 கோடி மக்கள் தொகைக்கு மேலே இன்னைக்கு வந்து நல்ல மாநிலம் இருந்தது. அவருடைய கொள்கையில முழுசாக உள்ள கொண்டுட்டு வர முடியுமான்னு வந்து யாரும் வந்து அவராலையும் முடியாது. அவர் கொள்கையெல்லாம் ஒரு மாநாட்டிலே சொல்லிட்டாரு. அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவருக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்ல. ஆட்சி அதிகாரம் வேணும்னா இறங்கி போகணும்ல. இறங்கி போயும் முதல்ல ஏதோ கூட்டணி ஆட்சியாக தான் பண்ணணும். மிச்ச கட்சிகளாட்ட நான் தனியாக தான் நிற்பேன், தனியாக தான் ஜெயிப்பேன், தனியாக தான் வருவானே கூட ஒரு 20 ஆண்டுகள் ஆகும். இதே நேரத்தில் இறங்க ஒரு கூட்டணி வந்து ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது எதிர்கட்சியாரங்களோட கடமை. அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, அடிச்சுட்டு இப்படியே இருந்தா இவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும். ஒப்பீனியன் ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க 26ல? 26ல ஜெயிக்க வாய்ப்பு கம்மி தான், ஆனால் ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக அவர். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் நிறையா அவருக்கு வரவேற்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து அவர் வந்திருக்காரு 26ல. அதாவது இளைஞர்கள் வந்து அவர் நம்புறாங்க, அதனால நிச்சயமா வந்து வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கட்சி கூட வச்சு கூட்டணி வச்சு அவர் ஜெயிக்கலாம்னா நீங்கள் என்னென்ன தனியாக நின்றா ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவரோட இதுக்கு இங்கே கூட்டணி வைக்கிற மாதிரி எந்த கட்சியுமே இல்லை. ஆமாம், அவர் சீமானோட சேருவாருன்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் சீமானு வந்து
அவரோட கொள்கையும் இவரோட கொள்கையும் ஒத்து போகலன்ட்டாரு. ஆனா அதனால ஆரம்பத்துல வந்து சீமான் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இப்போ கட்சியில வந்து லாரியில் அடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி அவர் எப்பயுமே முன்னுக்கு பின்னுக்கு தான் பேசிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அவர் கூட்டணி வைப்பேன்னு சொல்லி அவர் ஒரு எண்ணத்துல இருந்தாரு. ஆனா கட்சியில வந்து விஜய் வந்து அவர் சொல்லி வேறனால வந்து செட் ஆகல. அதனால இந்த இதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. ஆனா 2026 சொல்ல முடியாது. ஆனா போக போக இன்னும் வர்ற இளைஞர்கள்லாம் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து 2031 நிச்சயமா அடிப்பாருன்னு 2031 ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் போய் இன்னொரு 5 வருஷம். ஆமா, அவர் இன்னும் கட்சி அடிப்படையா வளர்க்கணும்ல. இப்பதான் அதான் இளைஞர்கள் மத்தியில பிரபலம் ஆயிருக்காரு, ஒரு பிரபலமான ஆள் தான். கட்சி அடிப்படையா இப்போ இவங்க அளவுக்கு மற்ற பெரிய கட்சிகள் அளவுக்கு ஒரு அடிப்படையா கட்சியை வளர்த்தாதான் அப்போ வந்து அடுத்தளவு ஃபியூச்சர் இருக்குது. அடிமட்டத்திலேருந்து வளர்க்கணும் கட்சி வந்து. இப்போ எல்லா இடத்துலையும் போய் சேரணும், எல்லார்ட்டையும் போய் அவங்களோட கொள்கைகள் சேரணும். அதுக்கப்புறம் தான் மக்கள் நம்புவாங்க, அதுக்கப்புறம் தான் ஓட்டு போடுவாங்க. எடுத்த உடனே இந்த 2026 முதலமைச்சர் ஆயிடுவோன்றதெல்லாம் ஒரு இதுதான். இன்னும் நிறையா வளர்க்கணும், கட்சி வளர்ந்தாலும். அந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும் நடிகர் விஜயகாந்த். விஜயகாந்த். ஏதோ விஜயகாந்தா? சூப்பி கிட்ஸா இருக்க விஜயகாந்த் பிடிக்கும். விஜயகாந்த் பிடிக்குமா? அவர் எதனால பிடிக்கும் விஜயகாந்த்? அவரு எங்க அப்பாவுக்கு அவரு பிடிக்கும். அதனால அவர் படம் பார்த்து பார்த்து எங்க அப்பா கூட பார்க்கும்போது உனக்கு விஜய் பிடிக்குமா? விஜய் ஒரு பெஸ்ட் ஒரு படம் ரொம்ப பிடிச்ச படம். கோட் எதனால பிடிக்கும்? அந்த ஃபைட்டிங் சீன், டான்ஸ். டான்ஸ். தளபதி வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிருக்காரு, அது தெரியுமா? என்ன ஆயிடுச்சு? அரசியல் பத்தி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அண்ணா எப்போதைக்கு பாரு 2026 அண்ணா வர சொல்லியிருக்காரு. உங்கள் ஏஜ் மட்டுமே ஓட் பண்ணுங்க. கன்ஃபார்ம். என்ன ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? ஜெயிச்சு சூப்பர் ஹவுஸ் ரேஸில் 3rd place வச்சிருக்காருல, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? அவரு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு ரேசரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யாருமே ஸ்பான்சர்ஷிப் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டீம் அஜித் குமார் டீம்னு சொல்லிட்டு ஒன்று இறங்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். அது ஒரு இந்தியாவுக்காக போயிருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டுக்குரிய தான். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போய் துபாயில் 3rd place வச்சுருக்காங்க, பெரிய விஷயம். நீங்கள் பொதுவாக யார் ரசிக்குது? நான் தாமரை யார் ரசிகரும் இல்லை, ஆனால் ஜென்ரல் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஓகே, அஜித் அங்கே போய் ஜெயிச்சிட்டாரு, நிறைய ஆக்சிடென்ட்லாம் தாண்டி கட்டில ஜெயிச்சிட்டாரு. இப்போ விஜய் இங்கே பாலிடிக்ஸ் வச்சுருக்காரு, உங்கள் ஒப்பீனியன்? ஒப்பீனியன் வெல்கம் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கக்கூடியது தான். தாராளமாக யாராக இருந்தாலும் அரசியல் வரலாம். மக்கள் நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வரணும். எல்லாருமே நல்லது பண்ணுறாங்கன்னா ஆதரவு அளிப்பாங்க. அது தாக்கு பிடிச்ச ஒரு 26 ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது அப்போ தான் தெரியும். இப்போ எதுவும் தெரியாது, எலெக்ஷன் டைமில் தான் தெரியும் என்ன நடக்குது. இல்லை மக்கள்லாம் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஒப்பீனியன் இருக்கா? ஏன்னா அவர் ஆக்சுவலி வந்து பார்த்தா பொதுவாக வைக்கக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமாக்கார் கூத்தாடி, அவர்லாம் வந்து எப்படி களத்தில் ஜெயிப்பாரா அப்படின்ற மாதிரி நிறையா இது வைப்பாங்களே அவங்க எதிர்கட்சி தலைவர்கள் அவங்களாம். அது மாதிரி அதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிப்பாரா? அவர் சினிமாவில் இருந்தாலே நல்லா இருந்திருக்குமா? இல்லை அப்படின்னு இல்லை, இது யார் வேணால் சினிமாவுக்கு வரலாம். பட் இப்போ இந்த டைமில் வந்து அவர் வந்ததுன்றது யாராக இருந்தாலும் அரசியல் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கேலி சைடு தான் செய்வாங்க. எப்படி சொல்கிறது, பேக் சைடில் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அவருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் மாதிரி இதை எடுத்திருக்காரு. பட் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணுறதா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பண்ணுவார். நல்லதா கேரளா. உங்களுக்கு தமிழில் பெஸ்ட் ஆக்டர்னா யார் பிடிக்கும்? தனுஷ் பிடிக்கும். தனுஷ். விஜய் தெரியுமா? விஜய் தெரியும். ஓகே, விஜய் வந்து இப்போ பாலிடிக்ஸில் வந்துருக்காருல தமிழ்நாட்டில். உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிப்பான்னு நினைக்குது. எதனால வந்து உங்களுக்கு தமிழ்ல தனுஷ் பிடிக்கும்? தனுஷ் வந்து சின்ன வயசுல பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து தமிழ் கலாச்சாரத்தில் வந்து நிறையா கேம்ஸ் இருக்குல்ல, ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான் தமிழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களை விளையாட்டுனா? ஜல்லிக்கட்டு.